Welcome to VL Academy. இந்த வீடியோல final accounts of companies exercise problem number 31 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.113 and 7.114. இதுதாங்க 31st problem ஓட question. That is a Kami Flour Mill Limited. இது flour mill தான், and இதுல வந்து just particulars and amount வந்து ஒரு single columnல கொடுத்திருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி பண்றதுக்காக நான் ரெண்டு காலம் கொடுத்து items வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். பட் you just take down the values and the items alone. Okay, என்ன ஃபார்மேட்ல கொடுத்திருக்கேங்கிறத கன்சிடர் பண்ணாதீங்க, and உள்ள இருக்கிற items and values மட்டும் பாருங்க. ஸோ இந்த ப்ராப்ளமோட அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தியரி பார்ட் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். தட் இஸ், இப்போ பெய்டப் கேபிட்டல், அதாவது டிவிடெண்ட் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம அந்த டிவிடெண்ட்டை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இன் தட் கேஸ் வர ப்ராஃபிட்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ், 10%, 12.5% அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்படி அந்த ப்ரப்போஸ் டிவிடெண்ட் வந்து 10% or less of that of the paid up capitalனா எந்த ஒரு அமௌண்ட்டும் ரிசர்வ்க்கு அனுப்ப வேண்டியதில்லை. பட் இதே இது if it is exceeds 10% and it is up to 12.5% இருந்ததுன்னா அந்த வர்ற ப்ராஃபிட்லேருந்து 2.5% ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் அதே இது 12.5லேருந்து 15%குள்ளே இருந்ததுன்னா 5% of the amount has to be transferred to reserve. 15 to 20% இருந்ததுன்னா இங்கே 7.5% அது வந்து ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். If it is exceeding 20% இருந்ததுன்னா 10% of the dividend has to be transferred to reserve. Okay, இதுதான் ரூல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிஷியேஷன், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸில் பார்த்துட்டோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது வந்து நாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 100 rupees. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் ₹8,000 இஸ் கன்சிடர்ட் நெசசரி. ஸோ இங்கே வந்து அந்த வருஷத்துக்கான டேக்ஸ் வந்து 8,000 rupees பே பண்ணணும். பட் ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 8,500 rupees நாம் எடுத்து வச்சுருப்போம் டேக்ஸ் ப்ரொவிஷனாக. ஸோ அதுலேருந்து 8,000 எடுத்து நம்ம பே பண்ணுறோம். பேலன்ஸ் 500 rupees நம்ம கையில் இருக்கு. தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் ஒன் என்ட்ரி. அது வந்து நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்டர் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஆஃப் 20%. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து தியரி பார்ட் பார்த்தோம். if it is exceeds 20% or equal அப்படிங்கிறப்ப 10% has to be transferred to general reserve. பட் இந்த ப்ராப்ளமில் நாம் அதை பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து டைரக்டாக ஹஸ் ப்ரப்போஸ்ட் அ டிவிடெண்ட், பட் ஆனால் அந்த ரூல் படி போகணும், எதர் 20% ஆர் அந்த ரூல் படி போகணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால் அந்த தியரி பார்ட்டை நாம் இங்கே ஃபாலோ பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2 இஸ், ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, in some cases argument will be there. அது வந்து ஐ திங்க் 29th or 28th ப்ராப்ளம், ஐ எம் நாட் ஷுர். அதை நான் அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ சா. ஸோ அந்த ப்ராப்ளமில் வந்து அந்த மாதிரியான ஆர்குமெண்ட் வந்து ஃபைனலி தே ஹவ் டிசைடட் கோ ஆஸ் பர் த ரூல் அப்படின்னு. ஸோ அதனால் அதில் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, ஸோ என்டையர் 20% நம்ம டிவிடெண்டாகவே டிசைட் பண்ணியிருப்போம் இந்த ப்ராப்ளமில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 12,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். பட் அதில் 7,200 தான் இஷ்யூ பண்ணி நாம் ஷேர் கேபிட்டலாக வச்சுருக்கோம். ஸோ த ஆக்சுவல் கேபிட்டல் வி ஹாவ் நவ் 72,000 ஷேர் கேபிட்டல் வேல்யூ. பட் நம்ம 1,20,000 rupees வரையும் கலெக்ட் பண்ணலாம். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்கான நோட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நோட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதில் வந்து சேல்ஸ் மட்டும்தான். ஸோ தட் இஸ் 5,55,000. அண்ட் அதர் இன்கம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இருக்கு, அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். ஓகே, தட் இஸ் 100 rupees. அண்ட் இன்ட்ரெஸ்ட் அகெயின் 500 rupees. இது வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட்டு. இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 1,400 rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஃப்ளார் அண்ட் வீட். ஸோ அது ரெண்டும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 25,500 rupees. அதில் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4,05,000 rupees. ஸோ அது ரெண்டும் ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 4,30,500. அதில் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கும் ரெண்டு இதாகவும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஃப்ளார் அண்ட்
வீட்டா கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 36,600. அது லெஸ் பண்ணோன்னா வில் கெட் தி காஸ்ட் ஆஃப் goods sold, that is 3,93,900 rupees. Next one is employee benefit expenses, அடுத்த subheading. அதுக்கு கீழே வந்து salaries, wages இதெல்லாம் வரும். பட் இங்கே they have mentioned as salaries and wages. அது 13,000. அதோட outstanding value வந்து 1,200 adjustmentல கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணுறப்ப will get 14,200 rupees. And depreciation and amortization expensesல வந்து plant and machinery வந்து 10% depreciate ஆயிருக்கு. So that is 5,050 rupees. Land and building வந்து 2%. So that is 1,250 rupees. And furniture வந்து 10%, that is 510 rupees. And vehicles வந்து 20%, that is 1,020 rupees. இதெல்லாம் உங்களுக்கு calculation போட்டிருக்கேன், அதனால ரொம்ப elaboratedா சொல்லலை. If I say that, it means like reading out it. அதனால நீங்களே இந்த ஸ்லைடை பார்த்து கூட புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் depreciation and amortization expenses as 7,830 rupees. The last working notes under profit and loss account is other expenses. Other expensesல வந்து manufacturing expenses அதில் வந்து outstanding இருக்கு, that is 23,500. அதையும் நாம் இதில் ஆட் பண்ணுறோம். and establishment is 4,700. and directors feesum இதில் வந்து வேல்யூவாகவே கொடுத்துருக்காங்க. we no need to calculate from net profit. ஸோ அதனால் நாம் வந்து directors fees அப்படியே டைரெக்டாக போட்டோம், that is 1,200 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப will get 1,19,400 rupees as other expenses. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. அதில் இருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே அப்படியே நம்ம போடுறோம். ஸோ அப்படி போடுறப்ப ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் 5,55,000 அண்ட் அதர் இன்கம் 1,400. ஸோ டோட்டல் ரெவன்யூ வந்து 5,56,400 rupees. அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பார்த்தீங்கன்னா 3,93,900. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 14,200. இங்கே ஃபினான்ஸ் காஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது, அதனால் அதை நான் நெல் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஒர்க்கிங் நோட் நம்பரும் நான் அதுக்கு கொடுக்கல. depreciation and amortization expenses is 7,830. other expenses 1,19,400 rupees. இப்போ இந்த expenses எல்லாம் total பண்ணுறப்ப will get 5,35,330 rupees. இப்போ 5,56,400லேருந்து இந்த 5,35,330 rupees less பண்ணுறப்போ will get 21,070 rupees. less provision for tax. ஸோ நம்ம ஆக்சுவல் டேக்ஸ் பே பண்ணுறது எவ்வளோ 8,000 rupees. அந்த 8,000 rupees லெஸ் பண்ணோம் அப்படின்னா will get 13,070 rupees. ஓகே, இதில் வந்து டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னே கொடுத்துட்டாங்க, நம்ம தனியாக கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. அதனால அந்த 8,000 அப்படியே போட்டு லெஸ் பண்ணி ஃபைனல் ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து 13,070 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் as I said, authorized capital வந்து 12,000 equity shares of rupees 10 is, that is 1,20,000 rupees வரையும் நாம கலெக்ட் பண்ணலாம். பட் நம்ம எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000 rupees தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம், which is fully paid. எந்த ஒரு அரியர்ஸும் கிடையாது. ஸோ ஷேர் கேபிட்டல் வேல்யூ 72,000. அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்காங்க, that is 10,000 rupees. ஸோ அந்த 10,000 rupees வந்து ரிசர்வ்ஸுக்கு கீழே வரும். அண்ட் சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கௌண்ட் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருப்பாங்க. that is a profit and loss account credit 1/1/2013 இருக்கான். அந்த 15,000 தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது கூட நாம் கண்டுபிடிச்ச ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஓப்பனிங் ப்ராஃபிட், இந்த வருஷத்தினுடைய ஓப்பனிங் ப்ராஃபிட் தான் 15,000. அந்த வருஷ கடைசியில் நம்ம earn பண்ண ப்ராஃபிட் 13,070 rupees. ஸோ அந்த ஸ்டார்டிங் ப்ராஃபிட்டும் இந்த வருஷ கடைசிக்கான ப்ராஃபிட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறப்போ தட் இஸ் 38,070 rupees வருது. இப்போது நம்ம ஷேர் கேபிட்டல் வேல்யூவும் இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 1,10,070 rupees. அதில் we have to deduct the appropriation. appropriation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா proposed dividend. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ரூல் ஃபாலோ பண்ணல, எக்ஸாக்டாக அந்த 20% எடுத்து அப்படியே proposed dividend-ஆ நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், that is 14,400 rupees. அதுக்கப்புறம் dividend for 2012 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 9,000 rupees. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் பே பண்ண வேண்டிய டிவிடெண்ட் வந்து பே பண்ணாமல் வச்சுருக்கோம், அதனால தான் இந்த வருஷத்தோட பேலன்ஸில் அது காமிக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு டிவிடெண்ட்டையும் நாம் இங்கே பே பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து டோட்டல் ஷேர் கேபிட்டல் வேல்யூலேருந்து நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணுறப்போ தட் இஸ் 14,400 + 9,000 வந்து 23,400 rupees. அது அந்த 1,10,070 rupeesலேருந்து லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் த எக்ஸாக்ட் ஷேர் கேபிட்டல் வேல்யூ as 86,670 rupees.
அடுத்தது வந்து நான் கரண்ட் liabilities. இப்போ கேபிட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது நான் கரண்ட் liabilities. நான் கரண்ட் liabilitiesல வந்து இது ரெண்டுமே, அதாவது பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பென்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது யாருக்கு போகும்? யார் எப்போ வந்து ரிசைன் பண்ணுறோம், அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் பென்ஷன் போகும். ஸோ அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற அமௌண்ட்டு தான் இந்த 23,000 rupees. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெபாசிட்ஸ். டெபாசிட்ஸ் வந்து 1,600 rupees. அதுவும் கொஷனில் கொடுத்துருக்காங்க, இங்கே கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க இந்த லாஸ்ட் ஒன். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ தட் இஸ் 24,600 rupees. இந்த டெபாசிட்ஸுங்கிறது எம்ப்ளாயி நம்மக்கிட்ட டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே, அதனால தான் அது liability. Next one is current liabilities. Current liabilitiesல வந்து first one is sundry creditors, that is 1,24,000. Unclaimed dividend, அதாவது நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை பட் அவங்க இன்னும் என்னோட டிவிடெண்ட்டை கொடுங்கன்னு கேட்கவே இல்லை, அதனால நம்மளும் கொடுக்காமலே வச்சிருக்கணும். பட் அட் எனி டைம் அது அவங்க கேட்குறப்ப நம்ம கொடுத்துதான் ஆகணும், அதனால அது ஒரு கடன், அது 900 rupees. அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அதுவுமே நமக்கு லைபிலிட்டி தான், தட் இஸ் 23,500. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் salaries and wages வந்து 1,200 rupees. அண்ட் டிவிடெண்ட் அதுவுமே நமக்கு லைபிலிட்டி தான், அங்கே ஷேர் கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணிட்டோம். பட் இது நம்ம வெளியில் போக வேண்டிய அமௌண்ட்டு, அதனால கரண்ட் லைபிலிட்டி, அந்தந்த வருஷத்தோடது அந்தந்த வருஷமே கொடுக்கணும், அதனால தான் அது கரண்ட் லைபிலிட்டிக்குள்ளே வருது. பட் ப்ரீவியஸ் இயரோடது கொடுக்கல, ஸோ அதுவும் இந்த வருஷ லைபிலிட்டியோட வரும், இந்த வருஷம் நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் டிவிடெண்ட் ஃபார் 2012 இஸ் 9,000 அண்ட் ப்ரப்போஸ் டிவிடெண்ட் இஸ் 14,400 rupees. அடுத்தது டேக்ஸ் ப்ரொவிஷன், இங்கே அதுதான் டேக்ஸ் ப்ரொவிஷன். பார்த்தீங்க அப்படின்னா 8,000 rupees தான் நம்ம பே பண்ணணும், பட் நம்ம கையில் எக்ஸ்ட்ரா 500 rupees இருக்குது, அதை லெஸ் பண்ணிடணும். ஓகே, நம்ம பே பண்ணது 8,000 rupees அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை இந்த லைபிலிட்டியோட கம்மி பண்ணணும். ஏன்னா இது வெளியில் போகல, இந்த 500 rupees ஸ்டில் இட் இஸ் இன்சைட் த பிஸ்னஸ், அதனால வெளியில் போக வேண்டிய அமௌண்ட்லேருந்து அந்த 500 rupees நம்ம லெஸ் பண்ணுறோம். அப்படி லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் 1,80,500 rupees. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் தட் லைபிலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது அசெட். அசெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக், அந்த வருஷத்தில் நமக்கு சேல் ஆகாத ஸ்டாக்கு. ஓகே, அது வந்து நமக்கு கரண்ட் அசெட் தான், அந்த வருஷத்துக்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ. தட் இஸ் 14,900 for wheat and 21,700 for flour. That is totally 36,600. Cash in bank 41,200 rupees. Advances already நம்ம இந்த வருஷம் தான் பே பண்ணி, it almost like an asset. So அது 24,500 rupees. இந்த அட்வான்சஸ் ஏன் நம்ம அசெட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, அது செலவு தான், பட் அது ஏன் நம்ம அசெட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பீரோ வாங்குறீங்க 5,000 rupeesக்கு, அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி 5,000 ரூபாய் பே பண்ணிட்டீங்க, பட் பீரோ இஸ் எட் டு கம். பட் அது வந்து வர வேண்டியது, வந்தாலும் வரலைனாலும் அது நமக்கு அசெட்டு தான். ஓகே, அந்த மாதிரி அட்வான்ஸாக நம்ம பே பண்ண அமௌண்ட்டுங்கிறது நமக்கு அசெட்டு தான், வில் கெட் த பெனிஃபிட் லேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெட்டாஸ், அந்த வருஷத்துக்குள்ள நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு, தட் இஸ் 51,700 rupees. ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேஸ், இது ஏன் வந்து நமக்கு கரண்ட் அசெட்டுக்குள்ளே வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ரூமில் நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக், அது வந்து இந்த வருஷத்துக்கான வேல்யூ இஸ் 18,300. அந்த ஸ்டோர்ஸ்லேருந்து அடுத்த வருஷம் அது வெளியிலையும் போகலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக் உள்ளே வரலாம், பட் அந்த வருஷத்துக்கு என்ன வேல்யூவோ அதை தான் நாம் இங்கே போடுவோம். ஸோ அந்த வருஷத்தில் இருக்கிற வேல்யூ இஸ் 18,300 rupees. அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதுவும் வருஷம் நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. இந்த வருஷம் வந்து we have received 100 rupees, அதனால அதுவும் கரண்ட் அசெட்ஸ் கீழே வந்திருக்கு. டோட்டல் இஸ் 1,72,400 rupees. ஸோ நெக்ஸ்ட் சப்டைட்டில் இஸ் நான் கரண்ட் அசெட்ஸ். ஸோ அசெட்ஸை பொறுத்தவரையும் ரெண்டே டைட்டில் தான், ஒன்று கரண்ட் அசெட், இன்னொன்று நான் கரண்ட் அசெட். லைபிலிட்டியில் கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டி, அது கூட எக்ஸ்ட்ராவாக கேபிட்டல் வரும், ஷேர் கேபிட்டல் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது நான் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸு கீழே பிளான்ட் அண்ட் மெஷினரி வரும், அதில் டெப்ரிஷியேஷன் லெஸ் பண்ணது போக த வேல்யூஸ் 45,450 rupees. அண்ட் பில்டிங்கில் depreciation less பண்ணது போக we are getting 61,250 rupees. and furniture வந்து 4,590 rupees and vehicles is 4,080 rupees. investment தனியாக இருக்குது, அது 4,000 rupees. 100 rupees வந்து நம்ம கரண்ட் அசெட்டோடு சேர்த்துட்டோம், இதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்ம கரண்ட் அசெட்டோடு சேர்த்துட்டோம், ஏன்னா அந்த வருஷம் நம்ம ரிசீவ் பண்ணுது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இந்த 4,000 rupees. ஓகே,
ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இதில் காமிக்கிறோம். ஸோ டோட்டல் இஸ் 1,19,370 rupees. So with this the notes on balance sheet is over. இப்போ இதில் இருக்கிற இந்த டோட்டல் வேல்யூஸ் எடுத்து நம்ம அந்தந்த சப்ஹெட்டிங்க்கு உள்ள போட்டு பேலன்ஸ் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அதில் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ எடுத்து இதில் போட்டு we have to balance. ஸோ அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இஸ் 86,670 and நான் கரண்ட் liabilities is 24,600 and current liabilities is 1,80,500 rupees. Grand total is 2,91,770. Non-current assets 1,72,400 and current asset is 1,19,370. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் will get 2,91,770. Hence both assets and liabilities are getting tallied. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.